பிரியமானவர்களே, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று 100வது சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது. இந்த பூமியின் குடிகள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் கஷ்டமில்லாமல் துக்கமில்லாமல் ஒருமனதாக அவர்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் அந்த நாட்டை ஆளுகிற அந்த மன்னர்கள், இந்த பார் ஆளும் மன்னர்கள் அந்த பாராள மன்றத்தில் அந்த நாட்டு மக்களுக்கான சட்டங்களை சலுகைகளை ஏற்ற வேண்டும். அந்த சட்டங்களும் சலுகைகளும் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்து அந்த மக்கள் அந்த சட்டங்கள் மூலமாக பயனடைந்து அவர்கள் செழுமையான வாழ்க்கை வாழும்போது அந்த மன்னனை அவர்கள் வாழ்த்துவார்கள், அந்த மன்னனை அவர்கள் போற்றுவார்கள். அந்த மாதிரியான சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு பாராளுமன்றத்திற்கு முன்பாக நின்று கொண்டு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூமியின் குடியிலே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சந்நிதி உங்களை சமாதானத்தில் வழிநடத்தும் என்பதை கூறிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆமேன்.